பௌர்ணமி திதியில் சிவபெருமானுக்கு பண்ணக்கூடிய இந்த அன்னாபிஷேகம் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே சாயங்கால நேரத்தில் தான் இது பௌர்ணமி, அதாவது நிலவு வந்த பிறகு சூரிய அஸ்தமனமாகி நிலவு வந்து சந்திரனுக்கு முழு பலத்தோடு இருக்கிறச்சே தான் சுவாமிக்கு வந்து இந்த அன்னாபிஷேகம் நடக்கும். ஸோ இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா அன்னத்தை நல்ல சூடாக வந்து சுவாமி மேலே அப்படியே அதை வந்து முழுசாக அந்த ஆவுடையார் அந்த லிங்கம், அதாவது பானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பானம் அந்த ஆவுடையார் அது எல்லாமே அப்படியே சாதத்தில் வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் தான் வருஷத்தில் ஒரு தடவை இந்த நிகழ்வு வந்து நடக்கும். ஸோ புராணங்களில் வந்து சொல்லக்கூடிய கதைகளில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறதே உஷ்ணம்தான். அதில் சுவாமி வந்து எப்பொழுதுமே அவர் வந்து அபிஷேக பிரியர். அவருக்கு வந்து அப்படியே தண்ணியிலே இருக்கணும்னு சிவபெருமான். ஏன்னா அவர் வந்து அக்னி, அவரினுடைய எனர்ஜி லெவல் வந்து ஃபுல்லாக வந்து உஷ்ணம்தான். ஸோ அவரை சாந்தப்படுத்துறதுக்காக நம்ம வந்து அவருக்கு அபிஷேகத்தை பண்ணிகிட்டே இருப்போம். மகாவிஷ்ணு வந்து அலங்கார பிரியர். அவருக்கு நிறைய புஷ்பம் சாத்திக்கணும், பட்டு பீதாம்பரத்தோடையே இருப்பார் பெருமாள். அபிஷேக பிரியராக இருப்பார் சிவபெருமான். ஸோ இந்த சிவபெருமானினுடைய ஒரு ஆசை அவருக்கு வந்து இந்த ஐப்பசி மாதம் வந்து குளிர் மழை இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த உஷ்ணத்தை நம்ம வந்து அவருக்கு கொடுக்கறதுக்காக சூரியனும் நீச்சமாக இருக்கும் பொழுது அந்த அரிசியை வந்து முழுசாக சமைச்சு அந்த சாதமாக அவருக்கு நம்ம கொடுக்குறோம்.